தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் பண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. அன்பிற்கினியவர்களே, இந்த மாலை வேளையிலே ஒரு கணம் நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த முதல் நாளிலே எவ்வளவு பேர் இங்கே கூடியிருப்போம். இந்த வணக்க மாதனுடைய முதல் நாளை துவங்குவதற்கு என்ன மாதிரியான ஒரு அலங்காரம், மகிழ்ச்சி, குதூகலம் எல்லாம் இருக்கும் என்பது நம்முடைய நினைவுக்கு இப்பொழுது வருகின்றது. பரவாயில்லை, இப்பொழுது அதே மகிழ்ச்சி, மன நிறைவு, குதூகலம் உங்களுடைய உள்ளத்தில் இருந்தால் அதுவே போதுமானது. இதோ அன்னையினுடைய திரு கெபிக்கு முன்பாக இருக்கின்றோம். அன்னை மரியாவை அருமையாக அலங்கரித்து இந்த திருத்தேரிலே வைத்திருக்கின்றோம். இந்த தேர்தான் ஒவ்வொரு நாளும் பவனியாக நாம் எடுத்து சென்று அன்னையினுடைய அருள் ஆசி பெறுகின்ற வணக்கமாத கொண்டாட்டமாக நாம் வழக்கமாக செய்வோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்புக்குரிய அன்னையின் பக்தர்களே, இந்த வேளையிலே உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். இந்த மே மாத பக்தி என்பது நம்முடைய திருத்தலத்திலே ஒரு சிறப்பான பக்தி. அந்த வகையிலே அதை எந்த விதமான தொய்வும் இல்லாமல் சிறப்பாக செய்ய வேண்டும் என்றுதான் குருக்கள் நாங்கள் இந்த முயற்சி எடுத்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் யார் யாரெல்லாம் இந்த வணக்கமாத ஜெபங்களை, ஜெபமாலையை வழி நடத்துவார்களோ அவர்களையெல்லாம் நன்றியோடு நினைத்து இன்றைக்கும் என்றைக்கும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எனவே அன்னையினுடைய அருள் ஆசிரை உங்களுக்கு தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்பொழுது தேரானது மந்திரிக்கப்படுகின்றது. தேர் பவனி என்பது இடம்பெறாது. அன்னையினுடைய திருத்தேர் இங்கேதான் இருக்கும். இந்த திருத்தேர் மந்திரித்த பிறகு உடனடியாக ஜெபமாலை ஜெபிக்கப்படும். இந்த ஜெபமாலையிலே அனைவரும் பங்கு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபமாலையினுடைய இறுதியிலே மாதா பிரார்த்தனை பாடப்படும். மாதா பிரார்த்தனை முடிந்ததும் ஒவ்வொரு நாளும் வணக்கமாத வாசகம் இடம்பெறும். வணக்கமாத வாசகத்திற்கு பிறகு குருக்கள் நாங்கள் அனைவரும் இணைந்து மாலை ஜெபத்தை சொல்லுவோம். அது ஆங்கிலத்தில் தான் இருக்கும். ஒரு 10 நிமிடம் தான் இருக்கும். நீங்கள் அந்த ஆங்கில ஜெபத்தையும் இறுதியாக அன்னை மரியாவுக்கான பக்தி பாடலோடு இது நிறைவு பெறும். எப்பொழுதுமே வணக்க மாதம் என்று சொன்னாலே நாம் அனைவரும் மகிழ்ந்து உற்சாகத்துடன் பாடுகின்ற பாடலை இப்பொழுது நாம் பாடி ஜெபிப்போம். தேவதாயின் மாதம் இதுவல்லவோ என்ற பாடலை இப்பொழுது அனைவரும் சேர்ந்து நாம் மகிழ்ச்சியாக பாடுவோம். தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சீரப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர். தேவதாயின் மாதம் இது அல்லவோ, பூவில் உள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. ஆவலுடன் நாம் எல்லோரும் தேவமணி பாதம் கூடி, ஆவலுடன் நாம் எல்லோரும் தேவமணி பாதம் கூடி ஆனந்த மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சீரப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர். தேவதாய மாதம் இது அல்லவோ, தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை சோடு சோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை சோடு சோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாக எல்லாம் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாக எல்லாம் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கோவிலுக்கு சாயும் வேளை ஆவலுடன் போவோம் வாரி. தேவதாயின் மாதம் இது அல்லவோ,
இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்புமில்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்புமில்லையே. இவ்விதமே செய்தால் பாலன் எவ்வளவோ கூடி வரும். இவ்விதமே செய்தால் பாலன் எவ்வளவோ கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல வரம் சேர்ந்து வரும். தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே இந்த முதல் நாளை சிறப்பிக்கின்றவர்கள் மரியாயின் சேனையாளர்கள். நம்முடைய மரியாயின் சேனையாளர்கள் நமது பங்கிற்கும் மற்றும் நம்முடைய அனைத்து ஆன்மீக காரியங்களுக்கும் பல்வேறு நன்மைகளை புரிந்து வருகின்றார்கள், உதவி செய்கின்றார்கள். எனவே மரியாயின் சேனையாளர்களை நாம் நன்றியோடு நினைக்கின்றோம். மாதாவினுடைய திருப்பாதத்திலே அவர்களை அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுடைய குடும்பங்களையும் அவருடைய பிள்ளைகளையும் காத்தருளுமாறு சிறப்பாக ஜெபிக்கின்றோம். மேலும் இந்த நாளிலே நம்முடைய பள்ளி முதல்வர் தந்தை அவர்கள், அவருடைய பெயர் ஜோசப் செகாயராஜ், புனித சூசையப்பருடைய பெயரை தாங்கியிருக்கின்றார். இந்த முதல் நாள் வணக்க மாத தேரினை அவர் இப்பொழுது தொடக்க ஜெபம் செய்து அன்னை மரியாவினுடைய அழகிய தேரை அர்ச்சித்து அன்னை மரியாவினுடைய சுரூபத்திற்கு மாலையிட்டு இந்த வணக்க மாதத்தை துவங்கி வைப்பார். மன்றாடுவோமாக. எல்லாமல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வளவந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் எங்கள் பாதுகாவலி புனித லூர்து அன்னை வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெரும் மகிழ்ச்சியோடும் உமக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திரு பயணிகள் என்பதை இந்த பக்தி வழிபாடு எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் பேரால் நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே, உமது அன்னையின் திருவுருவம் தாங்கி இந்த தேரினை ஆசிர்வதியும். இந்த பக்தி வழிபாட்டில் பங்கு கொள்ளும் அனைவரும் இறையாற்றல் பெற்று உமது உண்மையின் சாட்சியாக விளங்குவார்களாக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார்.
பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதருடைய உறவை ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலைவாழ்வை நம்புகிறேன். ஆமேன். விண்ணுலகில் இருக்கும் எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பிறகு முது ஆட்சி வருக. முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவள் நீரே. திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, ஆகியோருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவள் நீரே. திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது இந்த ஜெபமாலை ஜெபத்திலே அனைவரும் பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வீடுகளில் நீங்கள் இருந்தாலும் கூட இந்த ஜெபமாலை ஜெபிக்கின்ற வேளையிலே நீங்களும் பதில் சொல்வதும் பாடல்களில் பங்கெடுப்பதுமாக கலந்து கொண்டு ஜெபித்து அருள் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். முதல் மறையுண்மை. பாஸ்கு காலத்தில் இருக்கிற நாம் ஆண்டுடைய உயிர்த்தெழுதலை தியானிப்போம். குறிப்பாக இந்த வணக்க மாத முதல் நாளிலே நம்முடைய பங்கில் செயல்படுகிற மரியாயின் சேனையாளருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் அவர்கள் நலனுக்காகவும் நாம் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கும் எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பிறகு முது ஆட்சி வருக. இது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவள் நீரே. திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவள் நீரே. திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே.
உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்கள் நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். நம்முடைய கரங்களை எல்லாம் உயர்த்தி அன்னையினுடைய திருவுருவத்தை பார்த்து இப்பொழுது வாழ்க அன்னையே என்று பாடுவோம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இரண்டாவது, இயேசு பரலோகத்திற்கு எழுந்தருளி சென்றதை தியானித்து இந்த 10 மணியை நம்முடைய பங்கு மக்கள் அனைவர் நலனுக்காகவும் அவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிலை பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பெயர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, பாவங்களை பொறுத்தருளும், எங்களை காப்பாற்றும், எல்லா ஆத்மாக்களும் விசேஷமாய் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். உடைய கரங்களை உயர்த்தி ஆவே மரியா என்று அன்னையை வாழ்த்தி பாடுவோம். ஆவே 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 மரியா, ஆவே 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 மரியா. மூன்றாவது மறையுண்மை, தேவ அன்னை மீதும் அப்போஸ்தலர்கள் மீதும் பரிசுத்த ஆவி இறங்கி வந்து அவள் வழிநடத்தியதை போன்று கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இறைவன் தாமே இந்த நோயை தடுக்க முயற்சி செய்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், அரசு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சிறப்பாக அவர்களுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே,
உடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரகத்திலிருந்து காத்தருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரங்களை உயர்த்தி வாழ்க மரியே என்று பாடுவோம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. நான்காவது மறையுண்மை, தேவ அன்னை பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை குறித்து தியானிப்போம். அன்னையை நாம் மன்றாட்டு மாலையை பரலோகத்தில் வாசலை என்று கூவி அழைப்பதை நினைவு கூர்ந்தவர்களாக கொரோனா நோயால் இறந்து போன அனைத்து மக்களையும் அன்னை தாமே தம் திருமகனிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றும், சிறப்பாக நம்முடைய குடும்பத்தில் இருந்தவர்களுக்காகவும் நம்முடைய முன்னோர்களுக்காகவும் நம்முடைய மறைமாவட்ட உழைத்து மறித்த அனைத்து இறை மக்களுக்காகவும் குருக்களுக்காகவும் பிறவிகளுக்காகவும் இந்த 10 மணியை அர்ப்பணித்து மன்றாடுவோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும்
தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆவே பாடி அன்னை மரியாவை வாழ்த்துவோம். ஆவே 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 மரியா, ஆவே 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 மரியா. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. பாவிலார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரகத்திலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். அன்னை மரியாவுக்கு நம்மையே முழுமையாக அர்ப்பணித்து அன்னையின் திருப்பாதம் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நம்முடைய பங்கு மக்கள் எல்லோரையுமாக அர்ப்பணித்து அன்னைக்கு நம்மையே அர்ப்பணித்து பாடுகின்ற அர்ப்பண பாடலை நாம் இப்பொழுது சேர்ந்து அர்ப்பணித்து ஜெபிப்போம், பாடுவோம். எல்லாம் உமக்கே மரியே, எல்லாம் உமக்கே மரியே, கிறிஸ்துவின் அன்னையே, திரு அவையின் அன்னையே, எல்லாம் உமக்கே மரியே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உமது வயிற்றின் கனியும் ஆசீர் பெற்றவரே. எல்லாம் உமக்கே மரியே, எல்லாம் உமக்கே மரியே, கிறிஸ்துவின் அன்னையே, திரு அவையின் அன்னையே, எல்லாம் உமக்கே மரியே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோ. எல்லாம் உமக்கே மரியே, எல்லாம் உமக்கே மரியே, கிறிஸ்துவின் அன்னையே, திரு அவையின் அன்னையே, எல்லாம் உமக்கே மரியே. மாதா பிரார்த்தனை எடுத்துக்கொள்வோம். மாதா பிரார்த்தனை அனைவரும் பாடி இப்பொழுது ஜெபிப்போம். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி தயவாயிரும், கிறிஸ்துவே பிரார்த்தனை கேட்டருளோ, கிறிஸ்துவே பிரார்த்தனை கேட்டருளோ. பரத்தை படைத்த பிதா சர்வேசுராம், உலகத்தை மீட்ட சுதன் தேவாம், பரிசுத்த ஆவி சர்வேசுராம், எங்களை தயை பண்ணிரட்சியோ, எங்களை தயை பண்ணிரட்சியோ. ஆட்சிச்ச மரியாயே, சர்வேசுரனுடைய மாதாவே, கன்னியரில் நல்ல கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோ, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோ. கிறிஸ்துவினுடைய மாதாவே, தேவ பிரசாதத்தின் மாதாவே, மகா பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோ, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோ.
அத்தியந்த விரக்திகி மாதாவே, பழுதற்ற கன்னிகி மாதாவே, கன்னி சுத்தம் கெடாமாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோ, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோ. அன்புக்குரிய மாதாவே, ஆச்சரியமுள்ள மாதாவே, நல்ல ஆலோசனை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோ, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோ. சிருஷ்டிகளுடைய மாதாவே, இரட்சகருடைய மாதாவே, மகா புத்தியுள்ள கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோ, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோ. வணக்கத்திற்குரிய கன்னிகையே, துதிக்க யோக்கியமான கன்னிகையே, சக்தியுடைத்தான கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோ, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோ. ஞானத்துக்கு இருப்பிடமே, எங்கள் சந்தோஷத்தின் காரணமே, ஞானம் நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோ, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோ. தயை மிகுந்த கன்னிகையே, விசுவாசியான கன்னிகையே, சக்தியுடைத்தான கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோ, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோ. மகிமைக்குரிய பாத்திரமே, அத்தியந்த பக்தி மிகு பாத்திரமே, ரகசிய ரோஜா புஷ்பமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோ, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோ. தாவீது ராஜாவின் உப்பரிகையே, தந்தமயமான உப்பரிகையே, சொர்ணமயமான ஆலயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோ, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோ. வாக்கு தத்தத்தின் பெட்டகமே, பரலோகத்தினுடைய வாசலே, விடிய காலத்தின் நட்சத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோ, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோ. வியாதிகாரர்களுக்கு ஆரோக்கியமே, பாவிகளுக்கு அடைக்கலமே, கஸ்திப்படுவோரின் தேற்றரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோ, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோ. கிறிஸ்துவர்களின் சகாயமே, சம்மனசுகளின் ராக்கினியே, பிதாக்களின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோ, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோ. தீர்க்கதரிசிகளின் ராக்கினியே, அப்போஸ்தலர்களின் ராக்கினியே, வேத சாட்சிகளின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோ, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோ. ஸ்துதியர்களுடைய ராக்கினியே,
கன்னியர்களுடைய ராக்கினியே, சகல அச்சிஷ்டரின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவமில்லாராக்கினியே, திருச்செபமாலையின் ராக்கினியே, எங்கள் சமாதான ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவையாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பாவங்களை போக்கியருளோ, எங்கள் பாவங்களை போக்கியருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவையாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும், எங்கள் பாவங்களை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவையாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே, எங்களை தயை பண்ணிரட்சியும், எங்களை தயை பண்ணிரட்சியும். அன்புக்குரியவர்களே, வணக்க மாதத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியாக வருவது ஒவ்வொரு நாளும் நாம் வாசிக்கக்கூடிய வணக்க மாத புதுமைகள், வணக்க மாத வாசகம். இப்பொழுது அந்த வாசகத்திற்கு நாம் செவிமடுப்போம். இந்த வாசகத்தில் வருகின்ற மாதாவினுடைய புதுமை, மாதாவினுடைய அருள், அனுக்கிரகம் எல்லாவற்றையும் நாம் காது கொடுத்து கேட்டு நம்முடைய நெஞ்சத்திலே இந்த தியானத்தை பதித்து அன்னை மரியாவினுடைய அருள் ஆசிரை இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். திருவழிபாட்டிலே நாம் இறை வார்த்தையை வாசிக்கின்றோம். அந்த இறை வார்த்தையின் வழியாக நாம் அர்ச்சிப்பை பெறுகின்றோம். அதேபோன்று மாதா வணக்க வழிபாடுகளிலே மாதாவினுடைய வார்த்தைகளை, மாதாவினுடைய புதுமைகளை, மாதாவினுடைய செய்திகளை நாம் கேட்கின்ற பொழுது நாம் மாதாவினுடைய அருளையும் ஆசிரையும் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். எனவே இந்த மாதாவினுடைய அருள் ஆசி பெறுகின்ற இந்த வணக்க மாத வாசிப்பிலே நாம் பங்கு பெற்று இந்த வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் தேதி இன்றைய தினம் அச்சிஷ்ட கன்னிமரியாளின் அருமை பெருமைகள் மிக ஆச்சரியமானவை என்றும், ஆதலால் நாம் அவளை நேசித்து சேவிக்க வேண்டியதென்றும் தெளிவித்து காட்டுவோம். அச்சிஷ்ட கன்னிமரியா என்னும் அதிதூதர் கன்னிமரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லி, தேவ அருளினாலே நிறைந்த மரியாயே வாழ்க என்று அவளை வணங்கி ஸ்துதித்தார் என்றோ. அவர் கூறிய திருவசனத்தை உபயோகித்து என் திசையிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் காலை மாலை ஜெபத்திலும் இன்னும் வேறு அநேக சமயத்திலும் மோட்ச நாயகியை அவ்விதமே போற்றி வாழ்த்துகிறார்கள். ஆனால் தேவமாதாவின் புச்சித மேன்மையை சுருக்கி காண்பிக்கின்ற அவ்வசனத்தின் அர்த்தத்தையும் அவ்வர்த்தத்தின் ஆழத்தையும் சொல்லி காட்டுவது யாராரே கூடும். 4 சான் சதுரமான குடியிலே கடல் தண்ணீரெல்லாம் கொள்ளுமோ கொள்ளாதோ, அதுபோல தேவமாதாவின் மகத்துவம் என்னும் கரை காணாத சமுத்திரமும் சிறு குழிக்கு சமானமாகிய மனிதர் புத்தியிலே பரிசேதம் அடங்காத இருந்தபோதிலும் நமது பலவீனத்திற்கு தகுந்தாற்போல அவளுடைய மேன்மையின் அதிசயங்களை சிறிதளவேனும் காட்ட துணிவோம். நமது ஆண்டவளின் மேன்மை எத்தகையதெனில், வானத்தில் ஒளிரும் கணக்கற்ற நட்சத்திரங்களின் சுடரெல்லாம்
சூரிய பிரகாசத்திற்கு மங்கி போகிறார் போல படைக்கப்பட்ட மற்றுமுள்ள வஸ்துகளின் அழகு, சிறப்பு, கீர்த்தி, பிரதாபம் முதலிய லட்சணங்கள் யாவுமே நமதாண்டவளுடைய மாட்சிமைக்கு முன் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. அதற்கு திருஷ்டாந்தம் ஏதெனில், சர்வேஸ்வரன் எவ்வித நிலையில் ஒருவனை இருக்க நியமிப்பாரோ அந்நிலைக்கு ஏற்ற வரப்பிரசாதங்களையும் குணாதிசயங்களையும் அவனுக்கு கட்டளையிடுவார் என்பதே உறுதி. ஆனால் ஏக திருத்துவமுள்ள சர்வேஸ்வரன் அச்சிஷ்ட கன்னிமரியாளை படைக்கப்பட்ட எல்லா வஸ்துகளையும் விட அதிக உன்னத அந்தஸ்துக்கு நியமித்திருக்கிறார் என்பதற்கு எள்ளளவேனும் ஐயமில்லை. உள்ளபடி அவரை பிதாவுக்கு உகந்த மகளாகவும், சுதனுக்கு அன்புள்ள தாயாகவும், பரிசுத்த ஆவிக்கு பிரிய பத்தினியாகவும் தெரிந்து கொண்டது நிச்சயம். ஆதலால் கடவுள் அவளுக்கு எத்தனையோ ஞான வரங்களையும் இவ்வரங்களுக்கு தகுந்த எத்தனையோ நற்குணங்களையும் இந்த சுகீர்த குணங்களுக்கு இசைந்த எத்தனையோ சுவாப லட்சணங்களையும் எல்லாவற்றிற்கும் பொருந்திய பரலோகத்தில் எத்தனையோ மகிமை பிரதாபத்தையும் கொடுத்திருக்க வேண்டும் என்று சற்றே யோசித்து பாருங்கள். அர்ச்சிஸ்த தியோசினியார் பரலோகத்தில் சஞ்சரிக்கும் அச்சிஷ்ட கன்னிமரியாளை ஒருமுறை கண்ணார கண்டபோது அவளிடத்திலே விளங்குகின்ற நானாவித லட்சணங்களையும் பார்த்து பரவசமாகி சொல்லுவார், நமதாண்டவளை கண்ட மன சந்தோஷத்தின் பூரிப்பினால் நான் இறந்து போகாமல் பிழைத்ததே ஆச்சரியம். ஒரே கடவுள் உண்டென்கின்ற விசுவாசம் என இல்லாதிருந்தால் கன்னிமரியம்மாளும் ஒரு தெய்வம் என்று நினைத்து அவளை ஆராதனை செய்திருப்பேன் என்றார். ஒரு நாள் மோட்ச ராக்கினி அச்சிஷ்ட விசித்திரத்தம்மாள் பவளம் போன்ற தன் வாயை திறந்து, மகளே கேள், உள்ளும் புறமும் நான் தூய கண்ணாடியை விட அதிக தூய்மையுள்ளனாயிருக்கிறேன். என்னை காண்பவர் ஏக திருத்துவமுள்ள கடவுளையும் ஒருவராய் காண்கின்றார்கள். ஏனெனில் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி மனோவாக்குக்கு எடாத வகையாய் என்னிடத்தில் எழுந்தருளி இருப்பதினாலே தேவ லட்சணங்கள் அனைத்தும் என் உள்ளத்தில் பிரதிபிம்பமாய் விளங்குகின்றன என்று திருவுளம் பற்றினாள். இதற்கு திருஷ்டாந்தம் என்னென்று சொல்லுகிறோம், கேளுங்கள். சில வருஷத்திற்கு முன் பிரான்ஸ் தேசத்தில் மரிலத்தாஸ் என்னும் ஒரு மகா பரிசுத்த ஒரு கன்னிப்பெண் இருந்தாள். அவள் சிறு பிரளாயத்திலே இருக்கும்போது கூட இயேசுநாத சாமி அவள் மீது மிகுந்த பரிச்சம் பாலித்து பற்பல அருங்காட்சிகளை அவளுக்கு கொடுத்தருள்வார். ஒரு நாள் அந்த பெண் கோவிலிலே முழந்தாள் படியிட்டு தியானம் செய்து கொண்டிருந்த தருணத்தில் உலக இரட்சகரான இயேசுநாதர் அவளை நோக்கி, என் திவ்ய தாயாரை உனக்கு தரிசனமாய் காண்பிக்கிறேன், நடுப்பீடத்தை பார் என்றார். அவள் அவ்வாறே கண்ணேற்றி பார்க்கையில், இதோ அச்சிஷ்ட கன்னிமரியாள் பூங்கதிரின் நடுவே வர்ணித்து சொல்ல வேளாத மகிமை சுரூபத்தினுடன் அங்கு நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய முகமண்டலம் பிரகாசமாய் ஒளிரும். அவளுடைய இரு கரங்களும் சூரிய கதிர்களைப் போன்ற மங்காத ஒளியை பொழியும். அவள் உடுத்தி இருந்த ஆடைகள் சந்திர வெளிச்சத்திற்கு சமமாய் ஜொலிக்கும். அவளுடைய திருத்தலையின் மேல்
நவரத்தினங்களிலும் அதிக காந்தியை வீசும் வைர மணிமுடி ஒன்று விளங்கும். அப்படி 1000 சூரியனை வெல்லத்தக்க அவளது திருமேனியின் பிரகாசம் அத்தகையதாய் இருந்த போதிலும் அதை பார்க்க பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சி உண்டாகுமே என்று கொஞ்சமேனும் வருத்தமில்லை. இவ்வற்புதமான காட்சியைக் கண்டு அந்த மரிலஸ்தாஸ் சந்தோஷ வெள்ளத்தில் மூழ்கியவளாய் பிரகாசமாயிருக்கும் வேளையில் இயேசுநாதர் அவளை நோக்கி, உலக இரட்சணியத்தின் மூல காரணம் நானே. ஊரணிகளிலிருந்து ஜலம் சுரந்து வடியுமாற்போல் வரப்பிரசாதமெல்லாம் என்னிடத்திலிருந்தே புறப்படும். ஆனால் அவைகள் என் தாயார் என்கின்ற வாய்க்காலின் மூலமாகத்தானே மனிதருக்கு வரும் என்று திருவாய் மலர்ந்தருளினாள். கேட்டீர்களா சகோதரிகளே? அச்சிஷ்ட கன்னிமரியாளின் வழியேயின்றி தெய்வ வரப்பிரசாதம் வேறு வழியாக நமக்கு வரவே வராது. ஆதலால் அவளை முழு மனதோடே நேசித்து சேவித்து வருவதே நமது மேல் சுரூபமான கடமை அல்லவா? நாளைய தினம் 2ஆம் தேதி நாம் அர்ச்சிக்க வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய புண்ணியமாவது, அர்ச்சிஷ்ட கன்னிமரியம்மாள் மெய்யாகவே தேவ தாயார் என்றும் அதனால் அவள் சர்வேசனிடத்தில் மெத்தவும் செல்வாக்குள்ளவள் என்றும் சொல்லுவது நியாயமே என்று தெளிவாக காட்டுவோம். அன்னை மரியாவை நோக்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எடுத்த ஜெபத்தை இப்பொழுது அனைவரும் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். ஓ அன்னை மரியே, எம் பயணத்தில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக நீர் எப்போதும் ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் இயேசுவின் துன்பத்தில் ஒன்றித்திருந்து உமது நம்பிக்கையில் நிலைத்திருந்தவரே, நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களையே நாங்கள் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அனைத்துலக மக்களின் அரணானவளே, எம் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். அவற்றை நீர் எங்களுக்கு வழங்குவீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகையால் கலிலேயாவில் உள்ள கானாவில் நடந்தது போல இந்த துன்ப காலத்திற்கு பிறகு மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் திரும்புவதற்கு உதவும். சிலுவையின் வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எம்மை வழிநடத்துவதற்கு எம்முடைய துன்பத்தை இயேசுவே தம்மேல் ஏற்றுக்கொண்டார். எம்முடைய துயரங்களை அவர்தாமே சுமந்தார். தெய்வீக அன்பின் தாயே, தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கிடவும் இயேசு எமக்கு சொல்வதை செய்திடவும் எமக்கு உதவி அருளும். ஆமேன். இன்று மே மாதம் 1 தேதி அன்னை மரியாளுடைய கணவரும் தொழிலாளர்கள் அனைவருடைய பாதுகாவலருமாக இருக்கின்ற புனித சூசையப்பருடைய விழா. இந்த விழாவிலே இப்பொழுது இந்த மாலை ஜெபத்தை குருக்கள் நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஜெபிக்கின்றோம். ஆங்கிலத்தில் இருந்தாலும் நீங்கள் அதை கேட்டு தியானித்து இந்த ஜெபத்தை புனித சூசையப்பருக்கு வணக்கமாகவும் நாம் ஒப்புக் கொடுக்கலாம். பேஜ் 131, May 1st, Proper of Saints.
Joseph, the scriptures love to trace the glories of thy kingly line, yet no succession of thy race, no long posterity was thine. Offer the everlasting spouse, who must a virgin ever be, the faithful ruler of his house, who wants no fatherhood in thee. And thou, the son, were God indeed, over that home no angels sang, but still through years of toil and need, hammer and mallet bravely rang, and surely 'twas a gracious thing, when standing at his father's knee, the world's great craftsman and its king, not king but craftsman, learned to be. But king or craftsman, die we must, who would not change his Lord with thine, in such sweet peace and holy trust, his earthly being to resign. With Mary's comfort at thy side, thy spirit freed from mortal clay, out of God's presence satisfied, into God's presence passed away. For the antiphons, take page 64, 19th March. Page 64, 19th March. And for the Psalms, turn to page 357. Antiphon, 19th March, page 64. The parents of Jesus found him in the temple, sitting among the doctors, listening to them and asking them questions. Hallelujah. The Lord's revelation to my master, sit on my right, your foes I will put beneath your feet. The Lord will wield from Zion your scepter of power, rule in the midst of all your foes. A prince from the day of your birth, on the holy mountains, from the womb before the dawn I begot you. The Lord has sworn an oath he will not change. You are a priest forever, a priest like Melchizedek of old. The Master standing at your right hand will shatter kings in the day of his wrath. He shall drink from the stream by the wayside, and therefore he shall lift up his head. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit, as it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. The parents of Jesus found him in the temple, sitting among the doctors, listening to them and asking them questions. The mother of Jesus said to him, Son, why have you treated us like this? Your father and I have been looking for you anxiously. When Israel came forth from Egypt, Jacob sent from an alien people. Judah became the Lord's temple. Israel became his kingdom. The sea fled at the side. The Jordan turned back on its course. The mountains leapt like arms, and the hills like yearling sheep. Why was it, see, that you fled, that you turned back Jordan on your course? Mountains, that you leapt like rams, hills like yearling sheep. Tremble, O earth, before the Lord, in the presence of God of Jacob, who turns the rock into a pool, and flint into a spring of water. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit, as it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. The mother of Jesus said to him, Son, why have you treated us like this? Your father and I have been looking for you anxiously. Jesus went down with them to Nazareth,
and lived under their authority. Hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Salvation and glory and power belong to our God. Hallelujah. His judgments are true and just. Hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Praise our God, all His servants. Hallelujah. You fear Him, small and great. Hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. The Lord our God, the Almighty, reigns. Hallelujah. Let us rejoice and exult and give Him the glory. Hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. The marriage of the Lamb has come. Hallelujah. And His bride has made herself ready. Hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Scripture reading is from page 132. Scripture reading from 132. Lord, you are God indeed. Your words are true, and you have made this fair promise to your servant. Be pleased then to bless the house of your servant, that it may continue forever in your presence. For you, Lord God, have spoken, and with your blessing the house of your servant will be forever blessed. Word of the Lord. Thanks be to God. The Lord made him master of his house. Hallelujah. The Lord made him master of his house. Hallelujah. Hallelujah. Ruler of all he possessed. The The Lord made him master of his house. Hallelujah. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. The Lord made him master of his house. Hallelujah. Saint Joseph worked faithfully As a carpenter, he shines as an example to all workmen. Hallelujah. My soul magnifies the Lord. My spirit rejoices in God, my Savior. He looks on his servant in her lowliness. Henceforth all ages will call me blessed. The Almighty works marvels for me. Holy His name. His mercy is from age to age on those who fear Him. He puts forth his arm in strength. He scatters the proud-hearted. He casts the mighty from their thrones and raises the lowly. He fills the starving with good things, sends the rich away empty. He protects his loyal servant, remembering his mercy, the mercy promised to our fathers, to Abraham and his sons forever. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. Saint Joseph worked faithfully as a carpenter. He shines as an example to all workmen. Hallelujah. Intercession is from 133. Let us pray to God the Father. Far from Him, all fatherhood in heaven and on earth takes its name. Father, hallowed be your name. Father,
In your Son, you revealed to Joseph the mystery kept secret for endless ages. Help us to acknowledge your Son as God and man. Father, you enabled Joseph to spend his life in your service. Set our minds on your kingdom and your justice before all other things. Father, your will is that every man should accept and answer your call. By the prayer of Joseph, give us the grace to live in accord with your will. Creator of all things, you have entrusted your work to our hands. Grant that our labors may prove worthy of you. Father, in whom all men live, grant to those who have died a new life through your Son. With Mary and Joseph and all your saints forever. Our Father, Who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Let us pray. Lord our God, creator of the universe, you imposed on mankind the law of work. Give us grace by St. Joseph's example and at the intercession to finish the works you give us to do and to come to the rewards you promise. We make our prayer through Christ our Lord, who lives and reigns with you and the Holy Spirit, one God, forever and ever. Amen. அன்னை மரியாவுக்கு புகழ்ச்சி பாடலாக ஒரு பாடல் பாடி இந்த மாலை வழிபாட்டை நாம் நிறைவு செய்வோம். விண்ணில் வாழன்னையை போற்றுவோம், மண்ணில் வாழ் மக்கள் ஒன்றாக கூடி விண்ணில் வாழன்னையை போற்றுவோம். தன்னலமில்லாத தாயவள், மண்ணில் வாழ் மக்களை காப்பவள். தன்னலமில்லாத தாயவள், மண்ணில் வாழ் மக்களை காப்பவள். இந்நிலத்தில் ஒரு நகரிலே மென்கரம் புரிய எழுந்தவள். விண்ணில் வாழன்னையை போற்றுவோம், மண்ணில் வாழ் மக்கள் ஒன்றாக கூடி விண்ணில் வாழன்னையை போற்றுவோம். மசபியல் என்னும் கோகையிலே மாபெரும் காட்சி தந்தவள். மசபியல் என்னும் கோகையிலே மாபெரும் காட்சி தந்தவள். நாமே அமல ஓர்ப்பவம் நாதனேசுவின் தாயன. நாமே அமல ஓர்ப்பவம் நாதனேசுவின் தாயன. நங்கையாம் பெண்ணதற் கண்ணியிடம் வெண்கரம் விரித்து சிரித்தவள். விண்ணில் வாழன்னையை போற்றுவோம், மண்ணில் வாழ் மக்கள் ஒன்றாக கூடி விண்ணில் வாழன்னையை போற்றுவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, ஸ்நேகமாயிரம் மாசற்ற திரு இருதயமே, குடும்பங்களின் பாதுகாவலராகிய புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் பெயர் கொண்டிருக்கின்ற எல்லா புனிதர்களே, புனிதையர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். காவலாயிருக்கின்ற அனைத்து காவல் தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சுமரி சூசை எங்களை ரட்சியும். அன்பிற்கினியவர்களே, இந்த மாலை வழிபாட்டை செபமாலை மற்றும் வணக்கமாத இந்த நாளினுடைய மாலை வழிபாட்டை நாம் நிறைவு செய்கின்றோம். இந்த நாளிலே இந்த அருமையான தேர் மற்றும் இந்த இடம் இவைகளெல்லாம் முன்கூட்டியே சிறப்பாக அமைவதற்கு, இவைகளையெல்லாம் இங்கே கொண்டு வந்து அலங்கரிப்பதற்கு, இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்வதற்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய அன்பு பிள்ளைகள் மற்றும் தன்னார்வமாக உழைத்து
இங்கே இருக்கின்ற ஆலய பணியாளர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதையெல்லாம் உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் இருந்து காண்கின்ற வகையிலே ஹோலி கிராஸ் டிவி அவர்களுக்கும் நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொரு நாளும் மாலை சரியாக 6:30 மணிக்கு இந்த மாலை வழிபாடு இங்கே துவங்கும். நீங்கள் யாரும் இங்கு வர முடியாத சூழ்நிலையிலே வீடுகளிலிருந்தே இந்த ஜெபத்தை நீங்கள் பார்த்து முழுமையாக பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டுமாக மரியாயின் சேனையாளர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். நாளை தினம் அருமார்த்தபுரம் அன்பிய குடும்பங்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். எல்லோருக்கும் நன்றி. அன்னை மரியாவினுடைய ஆசீர் அனைவருக்கும் என்றும் உரித்தாகட்டும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. Thank you. God bless you. Good night.